திரு பிரியன், அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இந்த திமுக கூட்டணி கட்சிகள் மீது எடப்பாடியும் வைக்கிறார். இப்போ சேலம் மணிகண்டன் அவர்கள் சொன்ன போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேல பல விமர்சனங்களை முன்வைக்கிறத பார்க்கிறோம். ஆனா திரு முத்தரசன் அவர்கள் பேசினதாகட்டும், திரு சண்முகம் அவர்கள் பேசினதாகட்டும், நாங்க எதிர்க்க வேண்டிய இடங்கள்ல இந்த கூட்டணியிலே இருந்தாலும் திமுகவினோட அரசை நாங்க விமர்சிச்சிருக்கிறோம், திமுக கட்சியை நாங்க விமர்சிச்சிருக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டை அடமானம் வைக்கக்கூடிய அளவில், ஒரு மாநில உரிமை பறிபோகிற அளவில் பல இடங்களில் அதிமுக வாய் பேசாமல் இருந்திருக்கிறது. எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்த போது பல திட்டங்களுக்கு கையெழுத்திட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் மாநில நலனுக்கு எதிரானது அப்படிங்கிறதையும் அவர் சொல்றதை பார்க்கிறோம். இந்த ரெண்டையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சில விஷயத்தை கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். அதாவது மணிகண்டன் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள பிரச்சனையை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா பாஜக சொல்லுது என்டிஏ கவர்மெண்ட்டு அரசில் பங்கு பெறுவோம், கூட்டணி ஆட்சியெல்லாம் சொல்லுது. இவர் என்ன சொல்கிறார், அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல மக்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவை. மக்கள் ஓட்டு போடுற மக்களுக்கு நீங்கள் அமைக்க போகிறது கூட்டணி ஆட்சியா, பாஜக பங்கு பெறக்கூடிய கூட்டணி ஆட்சியா, இல்லை தனித்து அதிமுக ஆட்சி அமைக்குதா? யாருக்காக நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க? பயணத்தில் யாருக்காக ஓட்டு கேட்குறீங்க? அதை கிளாரிஃபை பண்ணுங்க முதல்ல. ஏன்னா மக்களுக்கு தெளிவு வேணும் இல்லையா? நீங்கள் தனித்து ஆட்சி அமைக்கிறதுன்னு ஓட்டு கேட்குறீங்களா, இல்லை பாஜகவோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறேன்னு ஓட்டு கேட்குறீங்களா? அது அவசியம், மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு கட்சி ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்கு, நீங்கள் இது மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல், மக்கள்கிட்ட தெளிவு இல்லாமல் நீங்கள் ஓட்டு கேட்பீங்களா நீங்கள்? ஸோ அது சரியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த கம்யூனிஸ்ட் விஷயங்களுக்கு வரும்பொழுது அதுலேயும் எடப்பாடி கொஞ்சம் குழப்பறார். அதாவது நீங்கள் ஏன் அந்த கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் ஒன்றுமே கேட்க முடியல, உங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறார். நீங்கள் அவமானப்பட வேண்டாம், நீங்கள் வந்துருங்க, ரத்தன கம்பளம் விரிக்கிறோம்லாம் சொல்கிறாருல, அவரே தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சண்முகம் தான் சொல்கிறாரு. சண்முகம் பூர்ஷ்வா கட்சின்னு சொல்கிறார். விழுப்புரத்தில் சிபிஎம் மாநாடு நடந்தது ஜனவரியில். அதுக்கு அப்போ பேசும்போது அப்போ இருந்த பாலகிருஷ்ணன் என்ன சொன்னார், எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது, பர்மிஷன் கிடைக்கலன்னு அது மாதிரி சொன்னார். பல சந்தர்ப்பங்களில் கம்யூனிஸ்டுகள் சிபிஎம் ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், மாநிலம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களில், ஈவன் தலைநகரத்தில் சாம்சங் பிரச்சனையிலேருந்து பல விஷயங்களில் அவங்க இப்போ போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. சண்முகம் அவர்கள் பூர்ஷ்வா கட்சின்னு சொன்னதை மட்டும் இவங்க சொல்கிறாங்கல்ல. அப்புறம் அப்படி ஒரு விமர்சனத்தை கூட்டணி கட்சிகள் விற்கும் பொழுது இவர் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகளை பார்த்து நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, வாய முடிஞ்சிருக்கீங்கன்னு எப்படி சொல்கிறாரு? இவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? இல்லை, நீங்கள் அப்படி விமர்சனம் வைக்கிற அளவுக்கு உங்களை நடத்துகிறது அந்த கட்சி, அந்த கூட்டணியில் ஏன் இருக்கிறீங்க? நான் மரியாதையாக நடத்துகிறேன். இல்லை, அவர் விமர்சனமே வைக்கிறீங்க, வேடிக்கை பார்த்துருக்கீங்க. எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நீங்கள் விமர்சனமே வைக்கல, உங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, திமுக ஆட்சியில் நடக்கிற தவறுகளெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கீங்க, அப்படின்லாம் பேசுகிறார். ஆனால் கண்டுக்காமல் இல்லையே. சண்முகம் பேசுகிறாருன்னா அதை கண்டிக்கிறாருன்னு தான் அர்த்தம். விஷயங்களை கண்டிக்கிறார். பாலகிருஷ்ணன் பேசும்போது கண்டிக்கிறார். போராட்டம் நடத்துகிறாங்க. இவ்வளோ நடத்தினதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாதா? ஒரு அரசியல் தலைவராக இருக்கார். அவர் என்ன டெய்லி பேப்பர் படிக்க மாட்டாரா? சிபிஎம் எவ்வளவு போராட்டம் நடத்துது, சிபிஐ எவ்வளோ போராட்டம் நடத்துது, மாவட்டமாக பிரித்து நடத்துகிறாங்க. சிபிஎம் பல இடங்களில் நடத்துகிறாங்க. நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. லோக்கல் பிரச்சனைகள்லேருந்து நேஷனல் பிரச்சனை வரையும் நடத்திட்டு தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியலையா? கனகராஜ் சாரை கேட்டால் அவர் நிறையா சொல்வார். அதனால அவருக்கு தெரியாம பேசுறாரா, இல்ல வேண்டுமென்றே பேசுறாரு? திமுக அணியில ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். திமுக அணியில ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். ஏன்னா அவருடைய அணி குழப்பத்தில் இருக்குங்க. திமுக பாஜக அணி குழப்பத்தில் இருக்கு. அதுல பாருங்க, அது எப்படி பேசுறாரு பாருங்க. இது பாஜக புரிஞ்சுக்கணும். எடப்பாடியோட இரட்டை வேஷத்தை பாஜக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். அது பாஜக புரிஞ்சுக்குமா புரிஞ்சுக்காத, அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. பாஜகவோட எந்த சந்தர்ப்பத்திலையும் கூட்டணி கிடையாதுன்றது சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகளோட ஸ்ட்ராங்கான ஒரு கொள்கை. பாஜக இருக்கிற இடத்துலயே எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் யாரோட கூட்டணி வச்சுருக்கீங்க? பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கீங்க. 2 மாதம் கூட்டணி வச்சுருக்கீங்க. யாரும் உங்கள் கூட சேரலை. உங்கள் கட்சியும் பலவீனமாக இருக்குது. நீங்கள் ஒரு விரக்தியில் இருக்கீங்க. ஆனால் பாஜகவோட கூட்டணியில் இருக்கீங்க. ஆனால் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற நீங்கள் பாஜகவோட எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த விதமான கூட்டம் கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொல்கிறேன். சிபிஐயும் சிபிஎம்மையும் விடுதலை சிறுத்தைகளும் அவங்களெல்லாம் ரத்தன கம்பளம் வச்சு வரவேற்கிறீங்களே. இப்போ பாஜகவில் சேர மாட்டோம்னு சொல்கிற 3 கட்சிகளை நீங்கள் வரவேற்கிறீங்களே. அப்படின்னா பாஜகவை உதறி விடுற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்கா உள் மனசில்? அதானே உங்கள் நோக்கம் என்ன? ஐயா பாஜகவை நான் உதறி விட போனேன், அதனால தான் உங்களை கூப்பிடுறேன். பாஜகவே சில சமயங்களில் திருமாவளவன் எல்லாம் அழைச்சிருக்காங்க. வானதி ஸ்ரீனிவாசன் எங்க கூட கூட்டணிக்கு வாங்க. இவங்களோட எஸ்டாப்ளிஷ்டு ரோல் என்னங்க? சிபிஐ சிபிஎம்மோட விடுதலை சிறுத்தைகளோட ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ரோல் என்ன?
பாஜகவோட எந்த சந்தர்ப்பத்திலையும் கூட்டணி கிடையாதுன்றதை அவங்க ரோல் திருப்பி அதுதானே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் என்ன சொல்றாரு, கொள்கை எதிரியான பாஜகவோட கூட்டணி கிடையாது, நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பாஜகவோட தொடர்புகளோட கூட்டணி கிடையாதுன்னு அவங்க சொல்றாரு. அவங்க இந்த பாஜக திருப்பி கதவை தட்டினாங்கன்னா அது அவங்களுடைய அரசியல் நாணயத்தை காமிக்கிற ஒரு இல்ல. இப்ப இங்க வந்து திமுக கூட்டணியில குழப்பம் முக்கிய எண்ணமா, இல்லைன்னா பாஜகவை வெளியே போங்கன்னு சொல்றதுக்காக இப்படி சொல்றாரா? பாஜக பத்தி ஒரு பிளான் வச்சுட்டாரு, ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காரு. பாஜக விட்டு இவர் வெளியில போறதோ, இல்ல பாஜகவுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, கடைசி சமயத்தில் உதவி விட்டு தாவேக்காக போறதோ, பாஜக தான் இதை புரிஞ்சுக்கணும். இப்போ இவரோட இரட்டை விஷயத்தை பாஜக புரிஞ்சுக்கணும். நீங்கள் பாஜக நீங்கள் லாயலாக இல்லை, யாருக்குமே நீங்கள் லாயலாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு பதவி கொடுத்த சசிகலாவுக்கும் லாயலாக இல்லை, உங்களுக்கு வந்து ஒத்துழைச்ச ஓபிஎஸ்க்கும் லாயலாக இல்லை. இது மாதிரி நீங்கள் உங்களோட லாயல்ட்டி இப்படி இருக்குது, விசுவாசம் இப்படி இருக்குது. அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து பாஜகவோட கூட்டணியில் இல்லை, மறுபடியும் சேர்ந்தீங்க, பிரிஞ்சு வந்தீங்க, இப்போ சேர்ந்துருக்கீங்க. இப்போது வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து என்டிஏ கவர்மெண்ட்டு பாஜக பங்கு பெரும் கவர்மெண்ட்டுன்னு சொல்லவே உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ என்ன பண்ணுறீங்க, பாஜகவை உதவி கொடுத்துக்கு பாஜகவுக்கே வரமாட்டோம், அந்த சைடு இருக்குது, அந்த சைடே நாங்கள் வரமாட்டோம்னு சொல்கிற 2-3 கட்சியை நீங்கள் பாஜகவை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா, அப்போ பாஜக பற்றின உங்கள் பார்வை என்ன? பாஜக பற்றின உங்கள் பார்வை என்ன? பாஜகவை ஏமாத்திடாத, அதுக்கும் லாயல்ட்டி இல்லாத வெளில வரதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதை நீங்கள் எடப்பாடி கிளாரிஃபை பண்ணணுங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாயிண்ட் என்னென்னா வந்து அதில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த கூட்டணி எடப்பாடி நடத்தியிருக்கிற இந்த கூட்டணி திமுகவை பார்த்து வந்து இந்த கேள்விகள்லாம் கேட்குது இல்லையா, அது ஒரு எதிர்க்கட்சின்ற முறையில் அவங்க கேட்கறதுக்கான எல்லா விதமான உரிமைகளும் படைத்தவங்க. அவங்க வந்து திமுக அரசை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கான உரிமைகள்லாம் படைத்தது. ஆனால் உங்கள் கூட்டணி சரியாக அமையலைன்றதுக்காக நீங்கள் எதிர்க்க இருக்கிற கூட்டணியை வந்து கேள்வி கேட்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க தான் நிராகரிச்சுட்டாங்களே. அதாங்க நிராகரிச்சுட்டாங்க. தொடர்ந்து இவர் ஏன் பேசிட்டு இருக்கார்? இன்னொன்றுங்க, 2 நாள் முன்னாடி தான் நீங்கள் ரத்தன கம்பளம் விரிக்கிறீங்க கம்யூனிஸ்டுகளுக்கு, விசிகாவுக்கு. ஐயா 2 நாள் முன்னாடி ரத்தன கம்பளம் விரிச்சிங்களே, 2 நாளைக்கு அப்புறம் என்ன சொல்கிறீங்க? என்றைக்கு நீங்கள் திமுகட்ட பணம் வாங்கினீங்களோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. அப்போ 2 நாளுக்குள்ள உங்களுக்கு என்னாச்சு? 2 நாளைக்கு முன்னாடி தெரியலையா திமுக பணம் வாங்கினதெல்லாம்? அப்போல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி முடிஞ்சு போனது தெரியாதா? 2 நாள் கழிச்சு தான் தெரியுமா? ஏன்னா எதிர்வினை இங்கேருந்து வந்த உடனே கம்யூனிஸ்ட் கட்சி முடிஞ்சு போச்சு. அப்போ 2 நாள் முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி நல்லா இருந்தது, வாங்க வாங்க உங்களுக்கு ரத்தன கம்பளம் விரிக்கிறேன். 2 நாள் கழிச்சு என்ன அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, சிபிஎம் சிபிஐ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, உடனே தெரிஞ்சு போச்சு நீங்கள் பணம் வாங்கினீங்கல்ல, நீங்கள் அப்போயே உங்களுக்கு கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு கதையை மாத்துறார். கேட்குறவங்க என்ன யோசிக்க மாட்டாங்களா கொஞ்சமாவது? கேட்குறாங்க. நீங்கள் திமுக கவர்மெண்ட் பற்றி என்ன வேணால் பேசிட்டு போங்க, ஆனால் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளே எப்படி இருக்கு? சரி, ஓகே. குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு வந்தவர் அவரே குழம்புன மாதிரி இப்போ காட்சி ஆயிடுச்சு. குழப்பத்தின் மேலே குழப்பம், கன்ஃபியூஷன், கன்ஃபவுண்டட்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில், அந்த இலையில இருக்காரு அவர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.